ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 191. இதில் கீதா கோவிந்தாவும் ஜெகநாதரும் எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஒரிசா மாநில மக்கள் மத்தியில் கீதா கோவிந்தம் எனும் பாடல் மிக பிரபலமாக இருந்தது. பூரிக்கு அருகே குக்கிராமம் ஒன்றில் பத்மா என்ற பெண் வசித்து வந்தாள். அவள் தகப்பன் ஒரு தோட்டக்காரன். கீதா கோவிந்தம் பாடுவதில் பத்மா கை தேர்ந்தவள் ஆனவள். ஒரு நாள் தோட்டத்தில் பூ பறிக்கையில் பத்மா இனிய குரலில் கீதா கோவிந்தம் பாடலை பாடிக்கொண்டு இருந்தாள். இந்த கீதா கோவிந்தம் பாடலை கேட்ட பகவான் ஜெகநாதர் பாடலின் பால் மையல் கொண்டார். அந்த தாபத்தில் அவரால் கோவிலுக்குள் கட்டுண்டு இருக்க முடியவில்லை. உடனே கற்ப கிரகத்தில் இருந்து வெளியேறி பத்மா பாடிக்கொண்டு இருந்த தோட்டத்திற்குள் நுழைந்து விட்டார். பிரபு ஜெகநாதர் அவள் பின்னாலே சென்றாள். அவள் பாடுவதை கேட்டுக்கொண்டே இந்த கீதா கோவிந்த பாடலில் தன் மனதை பறிகொடுத்த முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான பகவான் ஜெகநாதர் தன்னையே மறந்துவிட்டார். இப்பொழுது பத்மாவின் பின்னாலே சென்ற பகவானின் வஸ்திரம் செடியில் விழுந்து முள்குத்தி கிழிந்து விட்டது. பகவானுடைய வஸ்திரம் தரையில் விழுந்து விட்டது. ஆனால் கீதா கோவிந்த பாடலில் மெய் மறந்து இருந்த பகவான் மேலாடை கீழே விழுந்ததை கூட கவனிக்கவில்லை. சிறிது நேரம் சென்று பத்மா தன் குடையில் பூக்களை பறித்து நிரப்பிக்கொண்டு தோட்டத்தை விட்டு நகன்று விட்டாள். பத்மாவின் பாடலில் முழு மன நிறைவு பெற்ற பகவான் ஜெகநாதர் கோவிலுக்கு திரும்பிவிட்டார். மறுநாள் காலை அர்ச்சகர்கள் காலை பூஜை செய்ய வந்தார்கள். கதவை திறந்தவர்கள் பகவானின் மேனி ஆடை கிழிந்தும் மேலாடை இல்லாமல் இருப்பதும் கண்டு பிரமித்து போனார்கள். கிழிந்து போன துணி சின்னா பின்னம் ஆகி சிதறி கிடப்பதை பார்த்தார்கள். ஏதோ முந்தைய நாளன்று பகவானுக்கு அலங்காரமே செய்யாமல் விட்டது போல் இருந்தது. இதை பார்த்த அர்ச்சகர்கள் கவலையுற்று உடனடியாக அரசரிடம் தெரிவித்தார்கள். எப்படி இது நடந்து இருக்கும் என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. எல்லோரும் இதை அமங்கலமாக கருதினார்கள். அரசர் பகவான் முன் கீழே விழுந்து வணங்கி பூஜையில் ஏதாவது பிசகு இருந்தால் பொறுத்து அருள வேண்டி கேட்டுக்கொண்டார். இப்பொழுது பகவான் ஜெகநாதர் அரசரின் கனவில் தோன்றி, ஓ அரசரே, கவலைப்படாதீர்கள். என் மகா பக்தன் ஜெயதேவர் எழுதிய கீதா கோவிந்தம் பாடலை கேட்க எனக்கு மிகுந்த ஆவல். நேற்று இரவு கிராம பெண் ஒருத்தி கீதா கோவிந்தத்தை மிக இனிமையாக பாடிக்கொண்டு இருந்தால் நான் அவள் கானத்தில் மயங்கி பாட்டை கேட்க கோவிலை விட்டுவிட்டு போய்விட்டேன். தோட்டத்தில் அவள் பின்னாலே சென்ற நான் மரத்தில் உள்ள முட்களில் பட்டு எனது ஆடை கிழிந்ததை நான் கவனிக்கவில்லை. அந்த தோட்டத்தில் என்னை அறியாமலே எனது மேலாடை விட்டுவிட்டு வந்துவிட்டேன். நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது. உங்களுடைய தவறு இதில் எதுவும் கிடையாது. ஆனால் நான் கேட்டுக்கொள்வது யாதென்றால், தினசரி தயவு செய்து அந்த பெண்ணை இங்கே அழைத்து வந்து அவளை கோவிலில் என் சந்நிதியில் நான் பள்ளி அறைக்கு செல்லும் முன் கீதா கோவிந்தம் பாடச் செய்ய வேண்டும் என்பதுதான் என்றார் அவர். இப்பொழுது அந்த பெண்ணை கண்டுபிடித்து அழைத்து வர அரசர் உடனடியாக ஆட்களை அனுப்பி வைத்தார். அவர்கள் அவள் வீட்டை கண்டுபிடித்ததும் பகவான் ஜெகநாதரின் மேலாடை தோட்டத்தில் விழுந்து கிடப்பதை பார்த்தார்கள். இதை கேட்ட அரசர் திகைத்து போனார். அந்த பெண்ணின் தோட்டத்திற்கு பிரபு முதல் நாள் போய் இருக்கிறார் என்பதை இது ஊர்ஜிதம் செய்துவிட்டது. பத்மா தினசரி
கீதா கோவிந்தத்தை பாட தான் கேட்க வேண்டும் என்ற பகவான் ஜெகநாதன் விருப்பத்தை அரசர் நிறைவேற்ற விரும்பினார். அரசர் தாமே பத்மாவின் வீட்டிற்கு சென்று அவளிடம் தான் கண்ட கனவை பற்றியும் அவள் பாடுவதை பகவான் ஜெகநாதர் கேட்கும் விருப்பத்தை தெரிவித்தார். தனக்கு ஆட்சேபனை இல்லையென்றால் அவள் பூரிக்கு வந்து தங்கலாம் என்று அவளிடம் அரசர் கூறினார். அவளுக்கும் அவள் குடும்பத்தாருக்கும் பூரியில் தங்குவதற்கு சகல வசதிகளும் ஏற்பாடு செய்து தரப்படுமாம். பிறகு அவள் தினசரி ஜெகநாதர் சந்நிதியில் கீதா கோவிந்தத்தை இசைக்கலாம். இதனை கேட்ட அந்த பெண் மகிழ்ச்சி பொங்கினாள். என்னே அவள் செய்த பாக்கியம்! பகவான் ஜெகநாதர் அல்லவா அவள் தனியாக கீதா கோவிந்தத்தை பாடுவதை கேட்க விரும்பினார். ஆகையால் பத்மா தனது குடும்பத்தாருடன் பூரிக்கு போய் பகவான் ஜெகநாதருக்கு சேவை செய்ய ஒத்துக்கொண்டாள். இப்பொழுது அவர்கள் எல்லோருமாக பூரிக்கு வந்து அரசரை சந்தித்தார்கள். அரசர் அவர்களுக்கு பூரியில் தங்குவதற்கு சகல வசதிகளையும் செய்து கொடுத்தார். பத்மாவிற்கு விசேஷ சேவையான கீதா கோவிந்தத்தை பகவான் ஜெகநாதர் சந்நிதியில் பாடுகின்ற பாக்கியத்தை தந்தார். அன்று முதற்கொண்டு ஏகாந்த சேவைக்கு முன்பாக கீதா கோவிந்த பாராயணம் ஜெகநாதர் கோவிலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜெயதேவர் எழுதிய கீதா கோவிந்தத்திற்கு மிகுந்த மரியாதையை அரசர் செலுத்தினார். இந்த பாடலை பாடும் காலத்தையும் அவர் நிர்ணயம் செய்தார். பாடும் முறையும் தீர்மானிக்கப்பட்டது. இந்த சேவைக்காக அரசர் விசேஷ ஆணையை வெளியிட்டார். கல்லில் இந்த ஆணை நிரந்தர ஆணையாக பொறிக்கப்பட்டது. அன்று முதல் அதி பாக்கியசாலியான பத்மா நள்ளிரவு ஆராதனை முடிந்து ஜெகநாதர் ஓய்வு எடுக்கும் முன்பு பகவான் ஜெகநாதரின் சந்நிதியில் கீதா கோவிந்தத்தை பாடத் தொடங்கினாள். பத்மா தேவதாசி ஆனாள். அதாவது பகவான் ஜெகநாதரின் பணிப்பெண் ஆகிவிட்டாள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்